சுட சுட சோறு கறி குழம்பு ப்ளஸ் ஒரு ஆம்லேட்டு செம்மையாக இருந்துச்சு. ஊட்டி எடப்பள்ளியில் ஒரு சவிதா ஸ்ட்ரீன்னு ஒரு காட்டேஜ் உள்ள என்ட்ரு ஆகும்போது ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. சரி அட்ஜஸ்ட் பண்ணலாமன்னு உள்ளே போனால் ஹால்லையே ஒரு 9 பேர் படுக்கலாம். ஒரு ரூமு. மாடியில் போய் பார்த்தோம்னா சூப்பரான வியூ பாயிண்ட்டு. பக்கத்துலேயே சாய்பாபா கோயிலெலாம் இருந்துச்சு. எல்லாருமே போயிட்டு வந்தாங்க. அதையும் தாண்டி மேலே சூப்பரான ஒரு 4 டென்ட்டு. ஒவ்வொரு டென்ட்லேயுமே தாராளமாக 2 பேர் படுக்கலாம். ஆனால் நான் டென்ட்டு ப்ரிஃபர் பண்ணல. கீழே பசங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்றா தூங்கணும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நைட் அவங்க கொடுத்த சாப்பாடுலாம் அல்டிமேட்டு. சுட சுட சோறும் சிக்கன் குழம்பும், காலையில் பூரியும் சென்னா மசாலாவும். சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஸ்டேக்கு போகிறோமோ இல்லையோ இந்த சாப்பாட்டுக்காகவே போகலாம். அவ்வளோ சூப்பரான சாப்பாடு. அதையும் தாண்டி இங்கே கார் சர்வீஸ், வேன் சர்வீஸும் வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நம்ம புக் பண்ணிட்டா போதும். காரு, வேனு எல்லா சர்வீஸும் இருக்குது. சரி ப்ரோ, இப்போ எந்த காட்டேஜில் இருக்கீங்க? நம்ம சவிதா ஸ்ட்ரீட் காட்டேஜ் இருக்கும் ப்ரோ. இது ஊட்டி. ஓகே. இது ஸ்டேலாம் எப்படி இருந்துச்சு? ப்ரோ சூப்பராக இருந்துச்சு. டென்ட்லாம் கொடுத்தாப்லையா? 4 டென்ட் இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. கீழே நம்ம ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி எல்லாரும் மேட்சோட ஐபி மேட்ச் டிவியோட வந்தது. கேம்ப் ஃபயரு வேற லெவல் ப்ரோ. பாபிக்யூ அது மாதிரி பாபிக்யூ ஓகே. எல்லாமே இருந்தது. ஒன்று சாப்பாடு மட்டும் வேற லெவலில் இருந்துச்சு. சோறு ப்ளஸ் கோழிக்கறி குழம்பு வித் ஆம்லேட் வித் பார்பிக்யூ ப்ரோ, வித் மைனஸ். அல்டிமேட்டாக இருந்தது ப்ரோ. ஓகே, பக்கா ரெக்கமெண்ட் பண்ணலாமா எல்லாருக்கும்? கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக.